டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ சூடான தண்ணியில் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பேரிச்சம்பழம் ஒரு 5-6 போல் சேர்த்துட்டு, கூடவே பாசிப்பருப்பு, அது கூடவே பொட்டுக்கடலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, கூடவே பேரிச்சம்பழத்தில் இந்த மாதிரி கொட்டைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 6-7 போல் சேர்த்துருக்கேன். அது கூடவே பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அதை இப்போ சேர்க்குறேன். அடுத்ததான் நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நீங்கள் இந்த வேக விடுறத டேரெக்டாக குக்கர்லேயுமே பண்ணலாம். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு செய்முறையை தெளிவாக காட்டணுன்றதுக்காக கடாயில் வச்சு பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கடாயில் பண்ணும்போது தண்ணி நல்லா வத்துறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வந்துடும். இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உடனே சேர்த்துக்கோங்க. அடுப்பை லேசாக சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அடுத்ததான் அதில் நான் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ இந்த இடத்துல மேற்கொண்டு உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு பேரிச்சம்பழத்தோட இனிப்பு போதுமானதாக இருந்துச்சுன்னா அதோடய நிறுத்திக்கலாம். இப்போ மேற்கொண்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. கூடவே தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நேரத்தில் கடாயை விட்டு நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் தூவி இறக்கிற வேண்டியதான். செம்ம டேஸ்டான செம்ம ஹெல்தியான ஸ்வீட் ரெடியாயிருங்க. இந்த லீவ் டைமில் குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருந்தால் கட்டாயம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.